எடப்பாடி வைத்த கோரிக்கை கூட்டணி என்ற ஒரு பலத்தோடு நீங்கள் எங்களை தேடி வரீங்க. ஆக்சுவலா அதிமுக விரும்பி போகல, நீங்க தான் விரும்பி வரீங்க. தேர்தல் செலவுகளையும் பாஜக பார்த்துக் கொள்ள வேண்டும். சார் ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்சிருக்காரு சார். தேர்தல் செலவையும் பாஜக தான் பாத்துக்க போகுதுன்னா பெரிய பிரஷர்ல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. ஓபிஎஸ் சொன்ன வார்த்தை ஒரு பக்கம், ஒரு 2 வரி முன்னாடி சொன்னேன். ஆமா, எனக்கு ஏற்பட்ட இந்த சங்கடம் துரோகம் நாளைக்கு எடப்பாடிக்கும் ஏற்படலாம்னு சொல்றாரு. ஆமா, அதை பத்திலாம் கவலை இல்ல. எதிரியை வீழ்த்துவதற்கு எனக்கு ஒரு பலமான ஒரு அணி தேவை. ஓகே, அணி மட்டுமல்ல பணமும் தேவை. தேர்தல் செலவையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்சிட்டாரு. சூப்பர் டூப்பர் டீல். பரவாயில்ல சார், எடப்பாடி ஒரு ராஜதந்திரின்னு நிரூபிச்சிட்டாரு போல இருக்கே சார். அப்பனா இந்த அமித்ஷாவுடைய டெல்லி பயணம் எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் நாம எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அங்க டெல்லியில வைத்த கோரிக்கை வேற. டெல்லியில சில நேரம் வேற சில விஷயங்கள்லாம் நடந்தது. எஸ், ஆமா. அது போக போக உங்களுக்கு வரும், நாளைக்கு எல்லாருக்கும் வரும். ஆனால் இப்போ சொல்றது சரியா இருக்காது. ஓகே, அது இது நம்ம மடை மாற்றம் செய்யலாம், திசை மாற்றம் செய்யலாம். நம்ம சொன்னதான் நடக்க போகுது. ஓகே சார். அண்ணாமலை மாற்றப்படுவார், உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். ஆமா, என்ன டெல்லி போயிட்டு வந்த பிறகு நீங்க பேட்டி எடுத்தீங்க. ஆமா ஆமா. அப்ப எல்லாம் என்ன சொன்னாங்க, இன்னும் சில அண்ணாமலையுடைய ராஜ விசுவாசிகள் வாய்ப்பே இல்லை, கோரிக்கையே வைக்கல, அவர் வேற மெட்டீரியலுங்க, பிரதமர் மெட்டீரியல். ஆமா, அவரெல்லாம் இங்க மாற்ற முடியாதுங்க. ஆமா, கட்சி அவர் மாத்தின கட்சி அழிஞ்சிருந்தாங்க. அமித்ஷாக்கு யார் அழிவார்கள் யார் வளருவார்கள் தெரியாமல வந்திருக்காரு.